ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சங்கீதம் 24 சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 24 7வது வசனம் முதல் 10வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. அவரே மகிமையின் ராஜா. ஜெபம். நேற்று மீண்டும் என்று மாறாத நன்மை பரம தகப்பனே, நாங்கள் திருக்கிறோம் தோற்றிருக்கிற சுவாமி. மீண்டுமாக ஒரு புதிய நாளின் காலை நேரத்தில் காணும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறேன் சுவாமி. இந்த பொருளாதார நன்றி செலுத்துகிற தகப்பனே, கட்டி வீட்டை கட்டாராகி கட்டுவழி பிரயாச விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான ஆண்டவரே, இல்லத்தினுடைய மக்கள் ஆண்டவரை வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆண்டவரை நாட்களில் சிறப்பாய் கட்டி முடிக்கும்படியான தானியை தேவன் கொடுத்த மேலான இலக்கங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தரும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. நன்மையான எந்தையும் பரிபூர்ணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறது சுவாமி. விதமாக கொடுத்ததான வீட்டுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இதுக்காக செய்த அனைத்து ஆண்டவரை செயல்பட்ட மக்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த திருநாமத்தினாலே பிரதேசத்தில் உள்ளே செல்கிறோம். எங்களுக்கு சொன்னதாக நீர் சென்று ஆண்டவரை ஒவ்வொரு அறைகளையும் ஆசீர்வதித்த ஆண்டவரை உடைய பிள்ளைகள் இல்லை சுபிச்சமாக இருக்கக்கூடிய நிலைகளில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவி சொன்னது போல ஆண்டவரே, நமது அடியனுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு ஆசீர்வாதம் தரும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த வீட்டை அதே விதமாக ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய நாமத்தினாலே பெத்தேல் என்ற இல்லத்தை இப்பொழுது நாம் திறந்து வைக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆதிரமாக மாத்திரம் கருணை வைத்த, ஆதிரமாக மாத்திரம் கருணை வைத்த ஆதிவனை யுத கோத்திரனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுடனை அமிழ்ந்து கழுதவனை, மீது அமிழ்ந்து கழுதவனை, மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுத்த சின்ன குமாரனை, முன்னனை மீதுத்த சின்ன குமாரன், முன்னுரையூர் பணியின் நிலத்தோற்றோர் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம்
செய்வேனே. தந்தை பொழிந்தவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. வந்தய ஆனந்த மாட்சியவே துணை, வந்தய ஆனந்த மாட்சியவே துணை, வானவரனிலும் ஞான குண வனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சக அவர் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி பிரசித்தமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்பதே. அருமையான ராமேஸ்வரன் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து ராத்திரியிலே அதை கட்டி முடிக்கும்படியான தானியை ஆண்டவர் கொடுத்து இதை பிரவேசிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். கட்டர் வீட்டை கட்டாராகி கட்டுகளின் பிரயாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். பல நேரங்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, இடையில கட்ட முடியாமல் வீட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. வீடை கட்டி குடியேறதுக்கப்புறம் லோன் கட்ட முடியாமல் வீடு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கொடுத்தார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அதுல பின்னாடி எந்த ஒரு வேதனையும் வரப்போவதில்லை. நம்ம ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த வீட்டை நிறைவாக கட்டி முடிக்க முடியும். அது விற்க வேண்டிய அவசியம் வராது, வெளியே போக வேண்டிய அவசியமும் வராது. வேதனையை கூட்டா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஒருவேளை நிறைய தங்கக்கட்டிகளோ பணக்கட்டுகளோ இருக்கிற அந்த இது ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யங்கிறது என்ன? நிறைவு. எனக்கு இது போதும். பைபிள் சொல்றாரு இல்லையா, போதும் என்கிற மனதுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். மனுஷனுக்கு சில நேரங்களில் சில பேருக்குலாம் என்ன கொடுத்தாலும் பத்தாது, சொல்றதான் செய்வோம் இல்லையா. இன்னைக்கு நீங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளும் ஒரு 6 மாசம் ஒரு அப்டேட் ஆகி புதுசா வந்துட்டே இருக்கு இல்லையா. மிக்சி ஒன்று தான் ரிமோட்ல வரல, இன்னும் அது கலந்து ஓடிடும். மற்றபடி எல்லாமே ரிமோட்ல வந்துருச்சு. பைக்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு அப்டேட் சொல்லுது. கடையில் போய் கேட்டால் பழைய வண்டி போட்டு புதுசாக அப்டேட் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் அவங்க காசு வாங்கிட்டே தான் இருப்பான். நம்ம நினைப்போம் இதோட அது மட்டும் இல்லை, அதோட அது மட்டும் இல்லை நினைச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. நிறைவு அப்படிங்கிறது எனக்கு இது போதுமானது, அவ்வளோதான் அவசியமா இருக்குது. அதான் ஐஸ்வர்யங்களுடைய வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். சில பேர் நினைப்பாங்க, நான் பங்களா இருந்ததுன்னா கார் இருந்ததுன்னா அதெல்லாம் ஐஸ்வர்யம். அதெல்லாம் ஐஸ்வர்யமே நிறைவே கிடையாது. உண்மையான ஐஸ்வர்யம் என்னன்னா, எனக்கு இது இருக்கிறது போதுமானது அப்படிங்கிற நிறைவுள்ள மனசு எந்த போது அதுதான் ஐஸ்வர்யம் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்னா நமக்கு ஒரு நிறைவை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல கூட பார்க்கணும்னு சொன்னா, அதே மாதிரி தாவீதை பற்றி சொல்லிட்ட போது சொன்ன போது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு வீட்டை கட்டுவார். தாவீது சொல்லுவார், நான் அவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவர் கேட்பார். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஆலயத்தை கட்ட முடியாது எனக்கு, நான் உங்களுக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே தாவீது அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். என்ன கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, அதே போல 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசித்தோம்னு சொன்னா, உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஆசீர்வதித்து அருளி நீர் அப்படின்னு சொல்லுவார். இதுல 1 நாளாகமம் 17:27 சொல்லுவாரு, உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளி நீர் அப்படின்னா நீ கொடுத்துட்டீங்க. அதுல அருளும் கேட்பாரு, ஒரு விண்ணப்பம் வைப்பாரு. இப்போ விண்ணப்பம் நிறைவேறிச்சு, அதை நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விண்ணப்பம் முடிப்பாரு. ஏன்னா அவர் வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர்களுக்கு வீடை கட்டிடலாம், அந்த வீடு என்ன செய்யணும்? ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்படணும். ஒருவேளை ஒரு உதாரணம் சொன்னா வச்சுக்கீங்களேன், நம்ம இப்போ ஸ்டாலின் இருக்கிறாங்க முதல்வர், அவருக்கு சொந்தக்காரங்க நீங்க
முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொல்லிக்கலாம், நான் சொந்த வீடு சொல்லிக்கலாம். திடீர்னு ஒரு கைபேசி ரோடு இப்படிதான் வருது, நாங்கள் எடுக்க போனால் என்ன பண்ண முடியுங்க? பண்ண முடியாது. அதனால இவர் சொன்னாரு, நான் உமது அடியே தாய் சொல்றாரு, இது உமது அடியனுடைய வீடு. அந்த மாதிரி அழகா கொண்டு வர்றாரு. அதனால நீரே என்ன செஞ்சு ஆசீர்வதித்து கொடுத்துருங்க. அதே மாதிரி மனிதர்கள் கொடுக்குற ஆசீர்வாதங்கிறது என்ன ஆகும்னா, நமக்கு மனுஷனுக்கு ஒத்து போகல, திருப்பி கேட்டு வாங்கிக்குவாங்க. நாளைக்கு அது கொடுத்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கொடுத்ததுதான் திருப்பி என்ன செய்ய மாட்டாரு, கேட்க வைக்க மாட்டாரு. அதை வச்சு அனுபவிக்கிறதும் அது இல்லாம போறதும் நமக்கு வைத்திருக்கிற அணுகுமுறையை தான் போகுது இல்லையா? அதாக சொன்னாரு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்ன செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அப்ப இந்த வீட்டில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்படிக்கு வார்த்தை உண்டு, கர்த்தருக்கு அவருக்கு முன்பாக இருக்கும்படிக்கு சொல்வார். நீங்க போட்டுக்கிற அந்த வீட்டுக்கு பேர் வந்து பெத்தேல், உண்மையான ஒரு வார்த்தை. பெத்துனா வீடு, ஏல்னா கடவுள், கடவுளுடைய வீடு. அப்ப உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பாக இருந்ததுன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு வீடு வச்சுக்கீங்க, நம்மளை யாரும் செய்ய முடியாது, நெருங்க முடியாது. அதே விதமாக தான் பெத்தேல் சொல்கின்ற பொழுது அது ஆண்டவருடைய இல்லம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்க சொல்லாரு, உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அப்படின்னா இந்த வீடு எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வீடாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும், வீட்டில் இருக்கிறீங்களா எப்போதும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போதான் நீங்க நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா அந்த வீடு என்ன செய்யும், ஆண்டவருக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கும். வருகிறவர் கோயிலுக்கு போகிறவர்கள் என்ன செய்வது, வந்த உடனே நிறைவே காண்பார்கள். சங்கீதம் 147 தான் சொல்லுவாரு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு வாசலின் தாழ்பால்களை தரப்படுத்துகிற ஆண்டவர். தாழ்பால் இருக்குது இல்லையா, இவ்வளோ கூட்டி வைக்கிறோம், இருந்தாலும் அதை செய்வாங்க, திருட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இந்த தாழ்பாலை பலப்படுத்தினான்னு சொன்னா எத்தனை பேர் எந்த திறந்தாலும் திறக்கவே முடியாது. பைபிள் நம்ம சொல்லுது, நிறைய உதாரணம் பைபிள் இருக்கு, அப்படி நேரங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளை செல்வங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களில் பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் இஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா கடவுள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துல அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, கடவுள் பயந்த பிள்ளைகளாக, சமுதாயத்தில் நற்பெயர் விடுகிற பிள்ளைகளாக அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதிக்கிறாராம். மூன்றாவது சொல்லுவாரு, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குகிறார். எல்லைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வீட்டுக்கு எது இல்லைங்க, காம்பவுண்ட் சுவர் தான் இல்லை. அப்புறம் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு சுவர் இருக்கு இல்லையா, இது ஒரு அறை, இந்த எல்லைக்குள்ள கிச்சன் இல்ல, ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் என்ன செய்யறாங்க, எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை ஆண்டவர் தருகிறவராக சமாதானம் உள்ளவைகள் ஆக்குகிறார். பெரும்பாலும் கிச்சன்ல தான் பிரச்சனை வரும், இதுதானே உப்பு கம்மியா இருந்தா சண்டை வரும், இதுதானமா இல்லையா? ஏதாவது ஒன்று சொன்னோம்னா என்ன காரத்தை அதிகமாக போட்டுன்னு சண்டை வரும். அது கொஞ்சம் வேற மாதிரி போச்சுன்னா அந்த ஆயுதங்கள்லாம் பறக்க ஆரம்பிக்கும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி வீட்டுக்குள்ள வந்தாலும் நம்ம உட்காந்து நிம்மதியா நிறைவா இருக்கும். சில வீடுகள்ல போனா ஒரு மாதிரி தெரியும், சில வீடுகளில் போன ஒரு மன ரம்மியமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு முன்னாடி முன்னாடி இந்த பெயிண்டிங்ல பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு மன ரம்மியமா இருக்கு, உட்கார்ந்து ஒரு வெஸ்டர்ன் மாதிரி இருந்துச்சு. ஒரு சில வீடுகளில் போனாலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சில பேர் வந்துட்டு போனா வீட்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் உண்டு. எல்லைகளை சமாதானம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ரூம்ல உட்கார்ந்தா சமாதானமா இருக்கும், பெட்ரூம்ல உட்கார்ந்தா சமாதானமா இருக்கும், கிச்சன்ல உட்கார்ந்தா என்ன செய்வோம், சமாதானமா இருக்கும். அவருடைய எல்லைகளை சமாதான உள்ளவர்கள் ஆக்குகிறார். அப்புறம் சொல்லாரு, உசிதமான கோதுமையால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உசிதமான கோதுமை அப்படின்னா இது வந்து இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கோதுமை, அது என்ன உயர்ந்த ரக கோதுமை, அதனால இவனை திருப்தி ஆக்குவான்னு சொன்னா அந்த சத்தான ஆதாரத்தை நோக்கி கொடுக்கிறவர்கள் சொல்லி 4 ஆசீர்வாதங்கள். ஒண்ணு தாழ்பார்க்கையை பலப்படுத்துகிறார், இரண்டாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவது எல்லைகளை சமாதானம் உள்ளவர்கள் ஆக்குகிறார், நான்காவது நல்ல உணவினால் உங்களை யோசிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கொண்டிருக்கிற உணவுகள் எல்லாம் நல்ல உணவுகளே இல்லை, ஜங்க் ஃபுட் சொல்றாங்க இல்லையா, அதை போய் சாப்பிட்டா என்ன ஆகுங்க, இது கிட்னி போகும், ஒவ்வொன்றா காலி ஆகிட்டு அதான் ரொம்ப டேஸ்டா இருக்குமா நமக்கு தெரியும். ஆனா இங்க சொல்றாரு, உசிதமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த 4 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறார். அது இல்லாம நீங்க போட்டிருக்கிற பெத்தேல் அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு என்ன கர்த்தருடைய வீடு அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீத படிப்பு ஒன்றுதான். சங்கீத படிப்புல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமானது. ஏன்னா சொல்றாரு இல்லையா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்ல நிலையிலே வாழ்வான். அப்போ பெத்தேல் சொல்லிக்கிட்ட கூட அவருடைய வீடு அது யாருக்கு இருக்கு, அவருடைய மறைவிலே அவருடைய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வசனங்கள் எல்லாம் இந்த வீட்டுடைய பெயருக்கு பொருத்தமான ஒரு காரியம். அதுவே நீங்க என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து சொல்றாரு, நம்ம கிருபைக்கு காத்திருப்பு கர்த்தர் தீர்மானிக்கிறார். நம்ம வந்து ஆண்டவருக்கு பயந்து கிருபைக்காக காத்திருக்கிற பொழுது இந்த 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். அதுவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தெளிவும் செய்வோம்.
மாறாத சுவாமி அருமையான ஆண்டவரே அவருடைய குடும்பத்தின் ஆண்டவரே தந்திருக்கிறதான அருமையான தகப்பனே கட்டக்கூடிய மக்களை கட்டிடப்பா அவர்களை பின்னணி தேவை இருந்த அக்கறையை கொடுத்து நாட்டிலே விரைவாய் கட்டிவிடுவதை கிருபை தந்திருக்கிறேன் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஒவ்வொரு அறைகளையும் ஆசீர்வதிக்கிற சுவாமி சுரந்தமாகவே உங்களுடைய வாசகங்களின் மணிக்குடைய கிருபையை இருக்கிறோம் அந்த சகோதரருடைய மணிகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே அவர் சகோதரிக்காக இருக்கிற தகப்பனே குடும்ப சூழ்நிலைகளிலே கூடிய வீடுகளை எடுத்துக் கொள்ளலாம் எப்பொழுது தொடர்ந்து அந்த வாழ்க்கையிலே நிரந்தரமான ஆசீர்வாதம் பெறக்கூடிய கிருபைகளை தற்போதைய நாம் சொல்கிறோம் அப்பா கைப்பற்றி பிடிக்கிற என்று செலுத்துகிறோம் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலைகளும் பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரை யோசிப்பது போல ஆண்டவரை எவ்வளவு போல வரக்கூடிய கிருபைகள் தற்போதைய செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் நாம் கேட்கிற கனமாகி மயூமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயூமக்கே ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகி மயூமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயூமக்கே ஓ நீரே ராஜாவே ஆமென். கம்மியாக போட்டு ஆள் போட்டு சரிங்க. சொம்பு காமரிச்சு